ஹலோ ஜெய்பேரே, எல்லாரும் எப்படி எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம வீட்டில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி வந்து ஏப்ரல் 17ங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா நம்மளோட ஷாப்பு தாங்க போகிறோம். நம்மளோட ஷாப்பில் வந்து இன்றைக்கி என்னென்ன ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கு, என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது, நம்ம எப்போ ஷாப் ஓப்பன் பண்ண போகிறோம், நம்ம என்னென்ன பொருள்லாம் எப்போ என் பொருளை எடுக்க போகிறோம் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா தெரியுங்க, முடி வெட்டிட்டோம். ஏன்னா பின்னாடி இந்த ஃபுல்லாக வளர்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு என்ன முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. பயங்கரமாக வீட்டிலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சிட்டு அதேமாரி ஃபுல்லாக சுருண்டு நிற்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே, நம்ம முடி வேணாம், இப்போதைக்கு கொஞ்சம் வெட்டிக்கலாம். வளர்க்குற வரைக்கும் ஆஸ்திரே வளர்த்துறோம், வளர்த்தா ஜிபேரை வளர்த்துறோம், ஃபுல்லாக வளர்த்துட்டோம். அதனால் இப்போதைக்கு போதும் அப்படின்ட்டு முடி வெட்டிட்டோங்க. ஓகே ஜிபேரை, இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்? நம்ம வந்து ஷாப்புக்கு தான் போகிறோம். எல்லாருமே கேட்குங்க, ஷாப்பை எப்போ ஓப்பன் ப்ரோ, ஹெல்மெட் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கிக்கிறீங்க. என்னன்னா நம்ம வந்து பைக் ஆக்சரி ஷாப் மட்டும் தாங்க ஓப்பன் பண்ணுறதா பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கேரேஜும் ஓப்பன் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து கேரேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம். நம்மளோட ஷாப் ஆக்சசரி ஷாப் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிட்டு ஜெய்பேர். ஒர்க் எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, ஒரு 99% முடிஞ்சிச்சு. இன்னும் சின்ன சின்ன வேலை மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் கேரேஜுக்கு வந்து கொஞ்சம் நிறையவே வேலை இருக்குன்னு நான் வரைக்கும் ஒரு வேலை கூட நான் பார்க்கல. லைட்டிங் ஒர்க் மட்டும்தான் மாட்டிருக்கேன். நான் டூல்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஓகே ஜெய்பேர், அதுக்கப்புறம் நான் அப்படியே போயிட்டு நம்மளோட ஷாப்புக்கு போயிட்டு இப்போ டைம் என்னன்னா 4 o'clock. இப்போ 4 o'clock இப்போ போனோன்னா லைட்டிங்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அதெல்லாம் அந்தளவுக்கு நல்லா தெரியாது. நான் ஒரு 6 o'clock அந்த டயத்தில் போயிட்டு நான் இப்போ தான் போய் எடுக்கலாம்னு நினச்சேன். ஓகே, நம்ம லைட்டிங் நம்ம ஜெய்பேருக்கு எல்லாருக்கும் லைட்டிங்கே காமிக்கலாம். அப்போ 6 o'clock கிட்ட 7 o'clock கிட்ட போனோம்னா பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் இப்போ தாங்க டைம் வச்சுருக்கேன். ஓகே ஜெய்பேர், அதுக்கப்புறம் அப்படியே ஷாப்பில் போயிட்டு நான் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க லைக் கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்பேர், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஷாப்பில் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ ஜெய்பேரே, இப்போ நம்ம கரெக்டாக இப்போ எங்கே இருக்கோம்? நம்மளோட ஷாப்பில் தாங்க இருக்கும். நான் இப்போ அப்படியே திருப்பி காமிச்ச பாருங்க. நான் வெளியே கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. நான் அப்படியே இப்போ டைம் என்னன்னா கரெக்டாக 8:25ங்க. இப்போ அப்படியே நம்ம போர்டை காமிச்சிட்டு ஓகே அதுக்கு அடுத்து அப்படியே உள்ளே காமிக்கலாம் அப்படின்னு நாங்கள் வெளியே நிற்கிறேன். இப்போ பாருங்கள் ஜெய்பேரே, போர்டை பாருங்கள், ஜேபிஆர் மோட்டர்ஸ். இங்கே தான் நம்ம ஷாப்பை பாருங்கள், எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு பயங்கரமாக இருக்குங்க. உள்ளே வந்து இந்த ஷாப்பு நம்மளோட தான், இந்த ஷாப்பு நம்மளோட தாங்க. இதில் என்னென்னா அதில் போர்டு வந்து லைட் வைக்கலைங்க, இன்னும் லைட் போர்டு வைக்கல, சும்மா நார்மலாக தான் வச்சுருக்கோம். அதனால் ஒழுங்காக தெரில ஜெய்பேரே. ஓகேங்க, நான் இப்போ அப்படியே நான் உள்ளே போய் காமிக்க பாருங்கள். இந்த ஷாப்புக்குன்னு நான் நிறையா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் ஜெய்பேரே. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்லாம் இல்லை. ஒரு 21 ஏஜில் எவ்வளோ என்னால் இந்த வயசில் எவ்வளோ என்னால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்தளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். இப்போ நான் அப்படியே ஒன்று ஒன்றா காமிச்சிங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே காமிச்சேன் ஜெய்பேரே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தாலே தெரியுங்க, மேலே வந்து லோகோ, கீழே வந்து நம்ம ஜேபிஆருங்கிறதாங்க மொத்தமாக இருக்குது. அப்படியே பாருங்கள் ஜெய்பேரே, ஃபுல்லாக இதில் வந்து ஜேபிஆர் இது போட்டிருக்கோம். இது வந்து நம்ம பண்ணியிருக்கோங்க. இப்போ வந்து இந்த இதெல்லாம் நம்மளோட வந்து ஒட்டியிருக்கோம். ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தாங்க வாங்கி ஒட்டணும். இது எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெய்பேரே, இது எதுக்குன்னா நம்ம வந்து இதில் எதாவது பொருள் எல்லாம் வைக்கிறதுக்குங்க. இதில் வந்து நம்ம கல்லாப்பட்டிக்கிட்டே வரும். இப்போ இதில் எல்லாமே ரெடிங்க. இந்த கண்ணாடி வந்து இந்த கண்ணாடி போடணும்னு நினச்சி கூட பார்க்கல ஜெய்பேர். ஏன்னா நான் ஃபுல் கண்ணாடி தான் போடலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து கடை வந்து கிராஸ் கடைங்கிறதுனால வந்து போட முடியலங்க, அதனால் போடல. இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து என்ன யோசிச்சோன்னா நம்ம வந்து வயசு ஏதாச்சும் ரொம்ப விழாமல் யோசித்தேன். ஆனால் அது வந்து வயசு எடுத்த போடல. இது நம்ம வந்து ஜெர்கின் டொமேட்டோ வச்சுக்கலாங்க. 2 ஜெர்கின் கிட்டே இருக்குது. ஃபஸ்ட் 2 அப்படி சேல் ஆகிடுச்சுன்னா அடுத்து ஒன்று வாங்கி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதாங்க. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தா இது என்னடா அப்படின்னு இருக்கும். இதில் என்னென்னா நம்ம இண்டிகேட்டர் தொங்க விடுறதுங்க. இண்டிகேட்டர், க்ளவுஸு, அந்தமாதிரி விஷயங்கள் ஃபுல்லுமே டிஸ்பிளே, நம்ம இது எப்படி சொல்கிறேங்க, நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு ஓட்டுவாங்க நம்மளோட டிஸ்பிளேக்கு. R15, V4 இருக்கட்டும், V3 இருக்கட்டும், எல்லாரும் டிஸ்பிளே ஓட்டுவாங்க. அந்த இது எல்லாமே இதில் தொங்க விடுறதுக்கு. இதில் ஃபுல்லாக இதில் தொங்க விடுறது தான் ஜெய்பேர். இதில் வந்து அதேமாதிரி நம்ம சைலன்சரும் வச்சுக்கலாங்க. இதில் வந்து சைலன்சரும் வச்சுக்கலாம். இதில் என்னென்னா நம்ம லைட்டு, சின்ன சின்ன லைட்டு, அந்தமாதிரி குட்டி குட்டி பாக்ஸு, அப்புறம் அந்தமாதிரி விஷயங்கள் வந்து இதில் வச்சுக்கலாம். இது வந்து கரெக்டான இது வந்து நம்ம இது பண்ணோம்னா பார்த்தாலே தெரியுங்க. இதில் வந்து நம்ம ஏதாச்சும் பொருள் என்னென்னா உள்ளே வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஸ்பேஸ் உலகான் இருக்குங்க. அதேமாதிரி மொத்தம் எத்தனை உழவு. அதுக்கப்புறம் என்னன்னா ஜெய்பேர், இந்த இது வந்து அப்போ சும்மா தான் போட்டிருக்கேன். என்னதை எடுத்துப்பாங்க அப்படி வைக்கணுங்க. ஒரு நிமிஷங்க. இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம பொருள் எல்லாமே எப்படி சொல்கிறாங்க, பெரிய பெரிய லைட்டு, போஸ் லைட்டு, அந்தமாதிரி விஷயங்கள், லைட்டு அந்தமாதிரி நிறைய விஷயங்கள் இது வந்து வைக்கிறேங்க. இது வந்து எதுக்குன்னா ஹெல்மெட் தொங்க விடுறேன் ஜெய்பேர். ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்து ஹெல்மெட் தொங்க விடுறதுக்கா. அப்படியே இன்னொன்று ஒன்று காமிக்க பாருங்கள், நம்மளோட பிராண்டுங்க ஜேபிஆர் அப்படின்ட்டு இதில் வச்சுட்டாங்க. மேலே வந்து நம்மளோட லோகோ போட்டு ஜேபிஆர் அப்படின்னு போட்டு வெல்கம் டு ஆல் ஜேபிஆர் மோட்டரிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து என்னென்னா ஃப்ளெக்ஸு தாங்க. இதுக்கப்புறம் முன்னாடி என்னென்னா ஒரு மரக்கதவு மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் அது வந்து செட் ஆக நல்லா இருக்காதுன்ட்டு நம்ம இப்படி பண்ணிட்டோம் ஜெய்பேர். லைட்டிங்லாம் ஒர்க் இப்போ பாருங்கள் ஜெய்பேர், கடையோட வந்து இந்த ஸ்பேஸ்லாம் எது கூப்பிட்ருக்கோம், இன்னும் என்னென்ன ஒர்க்லாம் இருக்குன்னு சொல்கிறேன் ஜெய்பேர். இதில் என்னென்னா நம்ம வந்து கண்ணாடிக்கு போகிறோங்க. 7க்கு இவ்வளோ தூரத்துக்கு கண்ணாடிக்கு போகிறோம், 7க்கு 4. அப்போது இவ்வளோ தூரம் வருங்க. கண்ணாடி எதுக்குன்னா நம்மளோட பசங்க வந்து ஹெல்மெட் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து இதுங்க
இதில் வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் ஜெர்கின் போட்டு பார்க்குறது, ஷூ போட்டு பார்க்குறது அப்படின்றான். அப்புறம் இந்த ஸ்பேஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இன்ன வரைக்கும் நான் ஐடியா பண்ணல. மேக்ஸிமம் இந்த ஸ்பேஸ் நான் எதுக்கு விட்டேன் நான் சொல்கிறேன். இந்த ஸ்பேஸ் வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து பைக் இதில் விடருங்க. நம்ம வந்து கண்டிப்பாக கூடிய சீட்டில் நம்ம வந்து Z900 எடுப்போம். Z900 இல்லைனா Z800 சீக்கிரமாக எடுப்போம். வருஷம்லாம் கிடையாது, கூடிய சீட்டில் எடுப்போம். கொஞ்சம் பேர் நான் சொல்ல விரும்பல. ஆனால் முஸ்லிம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எடுத்துடலாம். அதனால பைக் நம்ம உள்ளே கொண்டு வந்தோம்னா இவ்வளோ விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம்னா பைக் எடுத்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்தாலும் உள்ளே கொடுத்து டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த பிளான் வச்சுருக்கேன். பார்ப்போம் அது என்னென்னு பார்ப்போம். இந்த ஒரு கிளம்பி முடிஞ்சுங்க. இதில் வந்து நான் மேட் மட்டும் வாங்கி பண்ணணும், க்ரீன் கலர் மேட் வாங்கி பண்ணணும். அப்புறம் கேமரா வைக்கணுங்க. அந்த இடத்த வந்து நான் அப்படியே நான் காலி இடமா விட்டாச்சுங்க. அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் விட்டாச்சுங்க. இப்போ வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு பேர். நான் என்ன ஒர்க் இருக்குன்னா பொருள் மட்டும்தாங்க இறங்கணும். அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இது நான் தான் போட்டேங்க. திண்டு எல்லாமே நான் தான் போட்டேன். இந்த கடை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எதுக்குன்னா நம்ம பைக் ஏற்றி இறக்குறதுக்குங்க. அதனால் இப்போ வந்து நம்ம அடிச்சு வச்சோம். அந்த கடையில் சேரெல்லாம் இங்கே போட்டிருக்கோங்க. இதெல்லாம் சும்மா தான். இதான் நம்மளோட என்னன்னா நம்மளோட மெக்கானிக் செட்டிங் கேரேஜ்னு சொல்லலாம். இங்கே கூட நம்ம பைக்கெல்லாம் நம்மளோட பைக் வாங்கி சேல் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த இதுக்கெலாம் விடுவோம். அதுக்கப்புறம் என்னென்னா பைக் சர்வீஸ் பார்க்குறது எல்லாமே இந்த இதுதாங்க. நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கடவுள் நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காருங்க. மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் தெரியும், நல்லா பெரிய கடை தாங்க, பயங்கரமான கடை. நம்மளுக்கு வந்து கடவுள் ஒரு கடைக்கு 2 கடை. என்னன்னா இந்த கடை எடுக்க முன்னாடி இன்னொரு கடை தேடிட்டு இருந்தேன் பேர். இந்த கடைக்கு வந்து வேறு பக்கம் தேடிட்டு இருந்தேன். பார்த்தா நம்மளுக்கு பக்கத்துலேயே கிடச்சிச்சிங்க, நல்லா தான் போயிடுச்சு. இப்போ இந்த கடைக்கு வந்து என்ன ஒர்க்லாம் இருக்குன்னா, இதுக்கு என்னென்னா மேட்டு போடணுங்க, பிளாக் கலர் மேட்டு போடணும். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம வந்து இது போடணும் பேர். அந்த முக்கில் என்னென்னா ஏதாச்சும் வச்சு அடைக்கிற மாதிரி இருந்தால் அடைக்கணும், இல்லைனா முக்கில் என்னென்னா டூல்ஸ் பாக்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் வருங்க. இதுக்கு வந்து நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். பண்ணணும், ஆனால் ஓரளவுக்கு நம்ம எல்லாமே எடுத்து வைக்கிற மாதிரி எல்லாமே பண்ணணும் பேர். அந்த மாதிரி தான் யோசிச்சிருக்கேன். இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணுறோங்க. இன்னும் கூடிய விரைவிலே ஓப்பன் பண்ணுறோம். இந்த மந்த்து இப்போ வந்து April 17ங்க இன்னைக்கு. இங்கே பாருங்கள் பேர், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் பிராண்டு இங்கே செம்மையாக இருக்குங்க. என் லைஃப்பில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது கடவுள் கிருபையால், உங்களோட ஆதரவாலையும். முடிஞ்சளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் பேர். அதுக்கப்புறம் என்னன்னா ஷாப் ஓப்பனிங்லாம் நிறைய ஆஃபர் நிறைய பண்ணி யோசிச்சு வச்சுருக்கேன். கண்டிப்பாக நல்லதாக பண்ணலாங்க, அந்த மைண்டில் தான் இருக்கேன். முடிஞ்சளவுக்கு நல்லாவே பண்ணலாம் பேர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறையா ஆஃபர்லாம் கொடுக்கணும்னு யோசிச்சிருக்காங்க. ஹெல்மெட்டாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட பைக் வாங்குறவங்களுக்கு நிறையா ஆஃபர் கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன் பேர். என்னன்னா லைஃப்பில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு கட்டவங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். இது பிஸ்னஸ் விஷயத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்லேருந்து நிறைய விஷயங்கள் அப்படியே ஃபேஸ் பண்ணி வரேன். பண்ணிக்கலாம் பேர். ஏன்னா நான் உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு கட்டத்திலலாம் யோசிச்சிருக்கேங்க, ஏன்டா பண்ணுறோம் அப்படின்லாம் யோசித்தேன். பரவாயில்லங்க, கடவுள் விரைவில் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா கொண்டு வந்துட்டேன். இன்னும் பொருள் மட்டும் தான் பேர் இருக்கணும். நம்ம எல்லாருமே கட்டிட்டு இருக்கீங்க, எப்போண்டா ஓப்பன் பண்ணுறீங்க. கண்டிப்பாக இந்த மந்த்துக்குள்ளே ஓப்பன் பண்ணுறோங்க. ஏப்ரல் கன்ஃபார்முங்க. ஏன்னா இந்த மந்த் வந்து தாண்டாது. இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ண வேண்டியிருக்குங்க. அதனால தான் ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது. சீக்கிரமாகவே அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் பேர். அதுமாதிரி ஓப்பனிங்க்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. நான் ஓப்பனிங்க்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து வீடியோ போடுவேன். இதான் பேர் நம்மளோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்னும் கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுமாரி நான் சூப்பர் பைக் சொல்லியிருப்பாங்க, அது வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பைக் வந்து இப்போ என்னென்னா ஷாப் ஓப்பனிங் கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் அதிகலாங்க, இல்லைன்னா கூட நம்ம இதுன்றலாம். அப்புறம் இப்போ RC வேறு நம்ம எடுத்துருக்கோம், அது வந்து சேல் பண்ணுறதுக்குன்னு. அதனால தாங்க பாருங்கள் பேர், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். நம்மளோட பிராண்டோட இது பயங்கரமாக இருக்குங்க. ஓகே பேர், நான் இந்த வீடியோ இதோட நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட கப்பில் கிளிக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அந்த ஆதரவு எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருங்க பேர். நம்ம வந்து சீக்கிரமாக மெக்கானிக் ஷீட் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மெக்கானிக் ஷீட்னால் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பைக் எல்லாமே சர்வீஸ் பார்க்குறேங்க. R15 V4 இருக்கட்டும், R15 V3, அப்புறம் RSC 200 150cc மேலே எல்லா பைக்குமே சர்வீஸுங்க. அதனால தான் பண்ண போகிறோம். முடிஞ்சளவுக்கு பயங்கரமாக இருக்கும். ஓப்பனிங் வந்து வேறு லெவலில் பண்ணிடலாங்க. எல்லாருமே வரணும், கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு நான் எல்லாருமே எதிர்பார்ப்பேன். நான் கண்டிப்பாக ஓப்பனிங் 2 நாள் முன்னாடி வீடியோ போடுவேன் பேர். ஓகே, எல்லாருக்குமே லவ் யூ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி கூட கப்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாரி பேர் பைக்கில் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் சேஃபாக போங்க. அதேமாதிரி ஹெல்மெட் போடாமல் போவாங்க, சேஃபாக போங்க பேர். எல்லாத்தையும் பாய்.